எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எல்லாரும் கலக்குறீங்க போல இருக்கே பாய்ஸ். இந்த கிஃப்ட நான் தான் உங்களுக்கு அனுப்புனேன். ஆனா எனக்கு என் gift கிடைச்சிருச்சு. ஆஹா நைஸ். இது ரிட்டர்ன் கிஃப்ட்ல. ரிட்டர்ன் gift. I like it. Nice. எஸ் buddies. ஷிவித், ஆடி நேத்து என்ன ரொம்ப க்ளோஸா ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்தீங்க போல இருக்கு. என்ன நடக்குது? அதுக்கெல்லாம் முன்னாடி சண்டை வேற. பிரதர்ஸ்க்கு நடுவுல இதெல்லாம் சகஜம். இதான் ரொமான்ஸா? சண்டை நடக்கலாம் ரொமான்ஸ்ல, பட் அடே இதுக்கும் கொஞ்சம் வேல்யூ இருக்கணும்ல. நான் அவங்கள கலாய்க்கிறதுக்கு ரெடியா இருந்தேன். ஆனா நேத்து அவன் நான் ஷிவித் கூட பெர்ஃபார்மே பண்ண மாட்டேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவன் சொன்னதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அது தெளிவா தெரிஞ்சது. எல்லாருக்கும் முன்னாடி சொன்னல எனக்கு எதுல பிரச்சனை இல்லன்னும் போது உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டைம்ல பிரச்சனை இருந்துச்சுல்ல. ஷோ எண்ட் ஆனாலும் இவன் கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொன்ன. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவன்கிட்ட பேசவே போறது இல்ல. உன்னோட வேர்ட்ஸ் கொஞ்சமாவது வேல்யூ பண்ணுப்பா. கண்டபடி பேசாத. ஸ்பெசிஃபிக்கா சொன்னனா என்ன? நீ எல்லார்கிட்டயும் தான் சொன்ன. என்னோட விருப்பம், நான் ஃபிளிப் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்காக இத பண்ணிட்டேன். ஆமா பண்ணிக்கிட்டேன். என்னோட விருப்பம். சூப்பர்ப்பா. உனக்கு என்ன அதுல? கேட்கணும்னு நினைச்சேன். இவனும் இவனோட வார்த்தையை காப்பாத்தவே இல்ல. வார்த்தையை காப்பாத்த முடியாதவனை நம்பவே கூடாது. சிம்பிள். எதுக்கு சிரிக்கிற? டேய், நான் உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போது ஏன் சிரிக்கிற? சிரிப்பா வருதுடா. இதுல சிரிக்க என்ன இருக்கு? சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன். இதுல என்ன இருக்கு சொல்லு. சொல்லி சிரிப்பு வருது. ஆமா, என்ன பண்ண வேண்டாம். இவங்களே சண்டை போடுவாங்களா? ஆனா அதுக்கப்புறம் இவங்களே சேர்ந்துருவாங்களா? போங்கடா போய் விளையாடுங்கடா. அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்தா உன்னோட நிலைமை தான் மோசமாகும். வெச்சன போய் வீட்ல போய் விழுவே. வாடா, இங்க பாரு. சொல்லிட்டே இருந்தா இப்படி. நீ பேசுறத நீங்க பண்ண மாட்டே. சொல்றத என்னைக்குமே செய்ய மாட்டே. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? எதுக்குடா இப்ப இவ்வளவு கோவப்படுற? நார்மலா தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்றேன்ல. அட பாவிங்களா, நான் உண்மையை சொல்றேன். நான் இது வரைக்கும் 1000 பேர் உலகத்தில் பார்த்துருப்பேன். ஆனால் இவங்கள மாதிரி பார்த்ததே இல்லை. சரி உர்ஃபி, எல்லாரோட இன்ஜின்ஸும் சூடாயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப அதிகம். நம்ம ஆரம்பிச்சலாமா? சோ ஒரு விஷயம் உங்களுக்குலாம் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கான சேலஞ்சை நீங்க உங்களோட சட்டி பட்டியோட தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. பட் என்னோட ஸ்வீட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஏன்னா உங்க ஸ்குவீசஸோட சேர்த்து இந்த சேலஞ்சில் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தனுஜ் எனக்கு மிஸ்chief பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் என்னோட ஃபோக்கஸ பேல இருந்து நகர்த்தி ப்ரோஸ் மேல வைக்கலாம்னு தோணுது. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் பார்க்கலாம். why not? இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமா இருக்க போறாங்க. So guys, your coordination matters the most. சோ இன்னைக்கு சேலஞ்சோட பேர் ஆக்சுவலா இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கும். பட் கெஸ் யூ கேன் Guess பண்ணுங்க. கெஸ். செடி படி பார்ட்டி, செடி படி. Exactly. பசங்க நாளுக்குலாம் நல்ல ஸ்மார்ட் ஆயிட்டே போறாங்க. ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. My god. But not more than the mischief maker. ஆமா, உங்களோட ஸ்மார்ட் வேற யாரு? The most beautiful. Not most. ஓகே ஓகே. மறுபடியும் ஃபிளிப் பண்ணிட்டான். அச்சோ, இவன் வேற. கொஞ்சம் இப்படி பேசுறத நிறுத்துறியா நீ? கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் நான் பேசிடுவேன். எப்போ நடக்கிற மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. இவங்க நான் பேசினாலே அசந்து போயிடுவாங்க. இத மட்டும் நீ ஷோக்கு வெளியே சொல்லியிருந்தனா ஒரே அடியில உன்னை கீழே விழ வச்சிருப்பேன் பாத்துக்க. திரும்பவும் சிரிக்கிறான். உனக்கு ஒன்னு சொல்லவா? அவன் சொன்னது பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னத்த வெதச்சிருக்காங்க. உன்னோட ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொல்லி அது கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. ஆமாமா, யார் எவ்வளவு கேவலம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ சிரிக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்க. அதுவும் இந்த வத்தி குச்சி பாடியை வச்சுக்கிட்டு. ஆமா, அது எப்படி 2 மணி நேரத்துல டாக்டர் பிபி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? நீ நேச்சுரல் பத்தி பேசல. இவனும் நேச்சுரல் தான். உன்னை விட டபுள் மடங்கு இருக்கா. இவன் அடிச்சாலே கீழே விழுந்துருவான். யார் கீழே விழுவாங்கன்னு அன்னைக்கு தான் பார்த்தோமே. சரி வாடா, வா ஒத்தி கொத்த மோதி பார்க்கலாம். வா வாடா, வா. மறுபடியும் அதே தான் என்ன அடிக்க வா? சாரி கேட்டல, அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேற வேலையே இல்ல. யார் கிட்ட நீ கேட்ட? சன்னி மாம் கிட்ட சாரி கேட்டல. கேட்டேன். உன்கிட்ட கேக்கலையே. மறந்துட்டியா? உன்கிட்ட கேட்டானா? சாரி கேட்டியே. உன்னை தான் கேக்குறேன். உன்கிட்ட கேட்டானா? உனக்கு என்ன இதுல பிரச்சனை? எங்க பார்த்தா சொல்லு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன அடிக்கிறதுனா எல்லாரும் கூட்டமா கிளம்பி வந்துருவானுங்க. ஆனா அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா பேசிக்கிட்டே மட்டும்தான் இருப்பானுங்க. வேஸ்ட் பசங்க, வாய் மட்டும்தான்.